திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சன் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. அவர் சினிமா வாழ்க்கையில புகழின் உச்சகட்டத்துல இருந்தப்போ ஒரு தடவை பிளைட்ல போய்கிட்டு இருந்தாரு. அவர் பக்கத்துல சாதாரண உடை அணிஞ்ச ஒரு வயதான மனிதர் உட்கார்ந்திருந்தாரு. ஆனா படிச்சவர் மாதிரி தெரிஞ்சது. பச்சனை மற்ற பயணிகள் அடையாளம் கண்டு அவர் பக்கத்துல வந்து ஹலோ சொல்லி கை குலுக்கிட்டு போனாங்க. ஆனா இவரோ அமிதாப் பச்சனை கண்டுக்கிடவே இல்லை. ஒரு செய்தித்தாளை வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. டீ கொடுத்தாங்க. பேப்பரை மூடி வச்சுட்டு அதை குடிக்க ஆரம்பிச்சாரு. அமிதாப்புக்கு பொறுக்க முடியல. என்னைய அவருக்கு யாருன்னு தெரியலையா அல்லது தெரிஞ்சும் தவிர்க்கிறாரா? மெதுவா அமிதாப் பச்சன் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. சமூகம், பொருளாதாரம், அரசியல் பற்றி 2 பேரும் ரொம்ப நேரம் பேசினாங்க. அந்த முதியவரோட பேச்சுல ஒரு உண்மைத்தன்மையும் கவர்ச்சியும் நேர்த்தியும் இருந்துச்சு. சினிமா சம்பந்தமான விஷயங்களை பச்சன் வேணுமனே கொண்டு வந்தாரு. நீங்க சினிமா பாப்பீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு அவரு, பல வருஷங்களுக்கு முன்னால நான் சில படங்கள் பார்த்திருக்கிறேன், இப்போ பாக்குறது இல்லைன்னு சொன்னாரு. அமிதாப் பச்சன் அவர்கிட்ட தான் ஒரு திரைப்பட நடிகன்னு சொன்னாரு. அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு சலனமும் இல்லை. அவங்க இறங்க வேண்டிய நேரம் வந்துச்சு. உடனே பச்சன் அவர்கிட்ட, உங்க கூட பயணம் செஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு, என் பேரு அமிதாப் பச்சன் அப்படின்னு சொன்னாரு. அவர் மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே, உங்களை சந்திச்ச இந்த நாள் நல்ல நாளா இருக்கட்டும், என் பேரு JRD டாடா, மோட்டார் தொழில் செய்யறேன்னு பணிவோட சொன்னாரு. இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரோடவா நான் பயணம் செஞ்சேன்னு அமிதாப் பச்சன் வியந்தாரு. என்ன பணிவு, என்ன எளிமை, அன்னைக்கு நான் கற்றுக்கொண்டேன் பணிவை பற்றின்னு சொல்லி முடிக்கிறாரு அமிதாப் பச்சன். இந்த பெரிய உலகத்துல நாம ஒண்ணுமே கிடையாது, நாம ஒரு சிறு துளி. பெருமை பாராட்ட நம்ம கிட்ட என்ன இருக்குது? பணிவை கற்றுக்கொள்வோம். தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு.